இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏய் கேசவா, இந்த நியூஸ பாரு. ஒரு பொண்ணு வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாலிய மறைச்சு வச்சுக்கிட்டு 1 வருஷமா வீட்ல உள்ளவங்களை ஏமாத்திருக்கா. 1 வருஷம் கழிச்சுதான் வீட்ல இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஐயய்ய, என்ன பொண்ணுங்க அது? இப்படி எல்லாமா பொண்ணுங்க ஏமாத்திட்டு இருப்பாங்க ஃபேமிலிய? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரகசியமா இருந்திருப்பா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எங்க இருந்துதான் இவ்வளவு தைரியம் வருமோ? துளசி, என்ன இது? என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. ஆமாமா, நானே இதை வச்சுக்கிறதா இல்ல தூக்கி போடுறதான்னு குழம்பி போயிருக்கேன்மா. என்ன சுத்தி 1000 கேள்வி சுத்திக்கிட்டே இருக்கம்மா. என்னால இதுக்கெல்லாம் விட கண்டுபிடிக்க முடியல. எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு தியா மட்டும் போதும் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்மா. நீங்க எல்லாரும் சொன்னதுனாலதான் நான் நிச்சயத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அம்மா அம்மா, என்ன பாருமா, என்ன பாருமா, நான் உன் பொண்ணுமா துளசி. நீ எனக்கு சாப்பாடு மட்டும் ஊட்டி வளர்க்கலம்மா, ஒழுக்கத்தையும் சேர்த்து ஊட்டிதாம்மா வளர்த்திருக்க. நீங்க அசிங்கப்படுற மாதிரி நிலைமை வரத்துக்கு முன்னாடியே நான் செத்து போயிடுவேம்மா, செத்து போயிடுவேன். தப்பு பண்ணலம்மா, என்ன நம்புமா. போதுமா, அம்மா மன்னிச்சு. இப்ப சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கு? என் பொண்ணு என் பொண்டாட்டியே ஜெயிச்சுட்டா. என்னங்க? தேங்க்ஸ்பா. மாமா, மாப்பிள வாங்க 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 மாப்பிள. வணக்கம் மாமா. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அத்தை, வணக்கம். ஃபர்ஸ்ட் டைமா அந்த வீட்டுக்கு வரீங்கல்ல? இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு என் மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. என்னங்க, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை கிட்ட போய் யதார்த்தத்தை சொன்ன சிவகாமி, இதெல்லாம் மாப்பிள்ளைக்கே தெரியும். நீங்க கை கழுவிட்டு உட்காருங்க மாப்பிள்ளை, எல்லாம் சூடா இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். மாமா, நீங்க சாப்பிடலையா? நான் அப்புறம் சாப்பிடுறேன் மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. போதும் போதும். திவ்யா, மாப்பிள்ளை போதுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் வெயின்னு அர்த்தம். இது பொண்ணுங்களோட சைக்காலஜி ஆச்சே. பசங்களுக்கும் அப்படிதாம்மா, நீ வெய். போதும் போதும். திவ்யா, போதுமா? நீ தினமா போதும்னாலும் ஊத்திட்டே இருக்க சொன்ன. அதுக்காக பிளேட் ஃபுல்லாவா ஊத்துவ? அத்தை, பரவாயில்ல. எப்படி இருக்கு மாப்பிள? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. மாப்பிள பொழைக்க தெரிஞ்ச புள்ள, ஆரம்பத்திலே விட்டு கொடுக்காம பேசுறாரு. இப்படிதான் மாப்பிள இருக்கணும். எப்பவும் பொண்டாட்டி சமையல குறையே சொல்லக்கூடாது. சொன்னோம்னு வைங்க, வாழ்க்கையில பாதி நிம்மதி போயிடும். சும்மா இருங்க. எது வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. துளசி கிட்ட நான் காட்டுற அளவுக்கு அதிகமான அன்பும் இதே மாதிரி அவங்களுக்கும் டார்ச்சரா தானே இருக்கும். மாப்பிள சாப்பிடுங்க. ஹலோ, சொல்லுங்க அத்தை. வெற்றி, நான் இப்போ கோவில்ல இருக்கேன்பா. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே கோயில் வரைக்கும் உன்னால வர முடியுமா? என்னாச்சு? நீ நேர்ல வாப்பா, சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் சீக்கிரம் வா. அப்படியா? தோ நான் உடனே வரேன். உங்களுக்கு என்கிட்ட பிடிக்காத விஷயம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அது எதுவா இருந்தாலும் நான் மாத்திக்கிறேன்.
நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக இத கூட செய்யலன்னா எப்படி? என்ன வெற்றி, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ, வீட்டுக்குள்ள போறதா இல்ல வேண்டாமா? போனா அம்மா திட்டுவாங்களே. ஒரு பக்கம் நான் தாலி கட்டின துளசி, இன்னொரு பக்கம் எனக்கு நிச்சயம் பண்ண திவ்யா. இதுல யாருக்கு உண்மையா இருக்கிறது? ஒருத்தருக்கு உண்மையா இருந்தா இன்னொருத்தருக்கு பொய்யா இருக்கிற மாதிரி ஆயிடுமே. ஐயோ கடவுளே, என் கடவுளே, என்னை இப்படி சோதிக்கிற. எல்லாம் என் விதி. என்னை இப்படி புலம்ப விட்டுட்டாங்களே. வெற்றி, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல, சும்மாதான் காத்து வாங்கலாமேன்னு. உள்ள அத்தை செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் வீட்ல போட்டு கொடுத்துட்டா. ஒண்ணு நீங்க போகாம இருந்திருக்கணும், போனா அவகிட்ட முகம் கொடுத்து பேசிட்டாவது வந்திருக்கணும். வீட்ல எல்லாரும் நீங்க எப்ப வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேளை மாமா இல்ல, இருந்திருந்தா அவ்வளவுதான். என்ன நீ பயமுறுத்துறீங்க? ஐயோ, நான் பயமுறுத்தல வெற்றி, உண்மையதான் சொல்றேன். துளசிக்கும் உண்மையா இல்லாம திவ்யாவுக்கும் உண்மையா இல்லாம என்ன வெற்றி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. வெற்றி, இது உங்களோட வாழ்க்கை, நீங்க தான் முடிவு பண்ணி ஆகணும். என்ன வெற்றி, இப்ப வீட்டுக்குள்ள வர ஐடியா இருக்கா இல்லையா? வரேன், நீங்க போங்க, வரேன். இந்த சந்தோஷத்துல மண் அள்ளி போட்டுறாத வெற்றி. ஐயோ மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அப்புறம் நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட பேச மாட்டேங்கிற, பழக மாட்டேங்கிற. பாவம்டா அந்த பொண்ணு, உன் மேல உயிரியே வச்சிருக்கா. சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பொண்ணு போன் பண்ணி அழுவுறாடா. மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. நீ ஒண்ணு சொல்ல வேணாம் வெற்றி. ஐயோ அம்மா, அத்தா, அம்மா என்னாச்சுமா? ஐயோ, வாங்க உட்காருங்கம்மா, வாங்க, வாங்க. வந்து உட்காருங்க. தலை சுத்துதே. அத்தா, அண்ணி, என்னாச்சு? தண்ணி எடுத்து போய் வாங்க. தண்ணி மாத்திரை எடுத்து வா. இத கொண்டு வரேன். அம்மா, மா, என்னாச்சுமா? அம்மா, அம்மா, ஏய் மீனா, சீக்கிரம் வா. அண்ணி, இந்தாங்க, வெற்றி தள்ளுங்க. அத்த, இந்தாங்க, வாய் தரங்க, தண்ணி குடிங்க. இவனுக்காக நான் எத்தனை நேர்த்தி கடன் பண்ணிருக்கேன் தெரியுமா? அவன் வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அவனுக்கு நல்ல மனைவி அமையணும்னு நான் வேண்டாத நாளே இல்ல. கடவுளா கொடுத்த பொண்ணுடா அந்த திவ்யா. அம்மா, நியாயமா பார்த்தா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும். ஆனா சொல்ல முடியாத நிலைமையில இருக்கம்மா. ஒருவேளை நான் சொன்னாலும் அதை உங்களால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல.